கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகிறோம். தேவனுடைய வார்த்தை, தேவ செய்தியினுடைய தலைப்பு உத்தமம். வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். தேவன் எதிர்பார்க்கிறது உத்தமம். அப்போ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் நம் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் அதில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில் உண்மை. தேவனுடைய காரியத்துல நாம் எல்லாவற்றிலும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் உண்மையாய் நடக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கும் உண்மையும் தேவன் எதிர்பார்க்கும் உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் நமக்கு ஒரு கேடகமாய் இருப்பார். அவர் நமக்கு ஒரு பாதுகாவலாய் இருப்பார். அப்போ தேவனுடைய காரியம் நம் இடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உத்தமமாய் நடக்கிறதை எதிர்பார்க்கிறார். எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இரு என்று ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் நாம் அடுத்தது வாசித்து பார்ப்போமானால் சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்போ நீ உத்தமமாய் நடக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னா ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படி என்றால் முதலாவது நாம் பார்க்குமானால் உத்தமமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். அதுல பிற்பகுதி சொல்லப்படுகிறது 11வது வசனத்தில், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்படி என்றால் நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மையை அவர் செய்து முடிப்பார். அப்படி நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை அருளி செய்வார். இரண்டாவதாக, தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்ப்போமானால் 7வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்றால் நம்முடைய உத்தமத்தில் தேவன் எதிர்பார்க்கிற உத்தமத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்றால் எதிரிகளில் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதுபோல நமக்கு வருகிற போராட்டங்களில் இருந்து, நமக்கு வருகிற பிரச்சனைகளில் இருந்து, நமக்கு வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகளில் இருந்து தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அடுத்தபடியாக நம்ம தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு வரக்கூடிய, அவர் நமக்கு செய்யக்கூடிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தையும், தேவனாகிய கர்த்தர் நன்மையையும், தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கேடகமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.